வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு 5.1 கண்ட்ரோல் டைப் ஆம்பிளிஃபயர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இது கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா சாயல்குடி ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு நம்ம டிசைன் அனுப்புவோம், பேனல் டிசைனும் இல்லை அவங்களும் யூடியூப் சேனல் எங்கேயாவது டிசைன் பார்த்துட்டு கேட்டாங்கன்னா அவங்க கேட்குற டிசைன் போட்டு கொடுத்து பேக் லைட்டுமே அதே கலரில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரண்ட்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குங்கிறது பார்த்தலாம். லெஃப்ட் சைடு சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், இன்புட் பார்த்தீங்கன்னா டிவி, ஆக்ஸ், யூஎஸ்பி. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அதுக்கான பேசிக் ட்ரபிள், சென்ட்ரு ரியருக்கான வால்யூம் கண்ட்ரோல், யூஎஸ்பி போர்ட்டு செப்பரேட்டாக இருக்கும். ஆன் ஆஃப் பட்டனும் ரைட் சைடில் இருக்கிறது டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் தான். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பேக் லைட் முத கொண்டு மல்டி கலராக என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் கொடுத்துருவோம். வியூ மீட்டர் இதில் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால கஸ்டமர் சைடு கொடுக்கல. ஆம்பிளிஃபயரோட இன்டீரியர்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபயரோட இன்டீரியரில் கொஞ்சம் ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால பவர் செக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா டைப் 16ல் 3 இன்ச்சு அகலத்தில் 26/0 கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா 2 டாப்பிங் இருக்கும். 26/0 வோல்ட் டிசியாக மாற்றி 63க்கு 10,000 கெப்பாசிட்டர் 4 யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ போர்ட்ஸுக்கு கொடுத்தாச்சுது. 1202 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் கூலிங் ஃபேனுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற டாப்பிங்கை டிசியாக மாற்றி யூஎஸ்பி போர்டுக்கு பேக் லைட்டுக்கு கொடுத்தாச்சுது. இதில் ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்தோட வெர்ஷன் 3 ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டு செய்ய சொல்கிறாங்க, அதனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா சக்தி 5 சேனல் ஆடியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெயினாக அவங்க ஹால் சைஸ் பெருசுங்கிறதுனால நான் பைனியர் சப்வூஃபர் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி கேஎம்எஸோட 8 ஃபீட் மான்ஸ்டார் போர்டு பிரிட்ஜ் பஃபர் பண்ணி மோனோவாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பைனியர் சப்வூஃபர் வரைக்குமே ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணுறப்ப நம்ம வைக்கக்கூடிய போர்டுக்கு தகுந்த ஆம்பியரும் அதுக்கான வோல்ட் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணுறோம். ஒருவேளை கொஞ்சம் ஹெவியாக டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ரெடி பண்ணுறப்ப அதுக்கான இன்புட் ஏசி வோல்ட் கொடுக்குறப்பயுமே அதுக்கான ஹெவியான ஒயர் போடுறது நல்லது. நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm ஏசி ஒயர் யூஸ் பண்ணி தான் ஆன் ஆஃப்க்கு நம்ம பவர் கொடுத்துருக்குறோம். இப்படி கொடுக்கறதுனால அதுக்கான ஃபுல் ஆம்பியர் உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோ ரிசல்ட்டு உங்களுக்கு டெப்த்து நல்லா இருக்கும். ஆம்பிளிஃபயரோட பேக் சைட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இன்புட் செக்ஷனுக்கான ஆர்சிஎஸ் சாக்கெட்டும், நெக்ஸ்ட் ஒரு கூலிங் ஃபேனு, 6 சேனலுக்கான அவுட்புட் டிஎம்கே சாக்கெட்டே போதும்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர். பவர் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளக் அண்ட் பிளே கம்ப்யூட்டர் சாக்கெட்டு, இன்பில்டு ஃபியூஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறோம். பேக் லைட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி மூலயமா ப்ளூடூத் மூலயமா மொபைல்ல இருந்து ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன், கேட்டு பாருங்க. கஸ்டமர் சைடு என்ன இன்புட் இருக்கு, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.